ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியலுக்குன்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்குன்னா ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வந்துடுறாரு. வந்து எனக்கு இப்போ 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா என்னால் 10 லட்சமெல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா நீ இந்த எனக்கு 10 லட்சத்தை கொடுக்கலனா நான் போய் வீட்லேயே மனோஜிக்கு நான் சொல்லிவிடுவேன், நீ தான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முத்துவுமே மீனாவுமே பார்த்தீங்கன்னா சீதா அருண் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. பேசி எல்லாமே முடிச்சுட்டு மண்டபமெல்லாம் புக் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பேசிகிட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிடிக்காதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தாலையும் நம்ம சீதாவோட சந்தோஷத்துக்காக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணது முத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க. இங்கே மீனாக்கு தான் பிரச்சனையே, ஆனால் அது தெரியாத மாதிரி இப்போ பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த விஷயம் பார்த்திங்கன்னா தெரிய வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அவனே சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரோகிணியுமே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்க, அவனும் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தை கேட்டு சைலண்ட்டாகவே போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீ 10 லட்சம் நீ ரெடி பண்ணி கொடுக்கலனா நான் வீட்டுக்கே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் முத்துவுமே பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்ட உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீதாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக, நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணுறீங்க, இப்போ கல்யாணத்தை கூட எடுத்து நடத்துகிறேன்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா முத்து இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.